ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆடி மாதம் இது, அன்னை ஆண்டாளின் மாதம் இது. அதனால் இந்த மாதத்தில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா ஆண்டாள் நாச்சியாரை ஸ்மரிக்க போகிறோம். தாயாருக்கு எப்பயுமே குழந்தைகள தன்னுடைய குழந்தைகளான நம்ம மேலே ரொம்ப அலாதியான பிரியம், அனுகிரகம், கருணை மழையை நம்மகிட்ட பொழிஞ்சுட்டே இருப்பா. நம்ம எப்படிப்பட்ட பாபிகளாக இருந்தாலும் அந்த தாயாருங்கிற அந்த அனுகிரகம், அந்த பாசம், அந்த அன்பு மாறாமல் இருக்குமா தாயாருக்கு. இந்த பூமி பிராட்டி ஒரு தடவை என்ன நினச்சாலாம், இந்த சம்சாரிகளான நம்மளோட குழந்தையெல்லாம் இப்படி தவிச்சுட்டே இருக்காளே சம்சாரத்தில், இவாளெல்லாம் எப்படி நம்ம இந்த சம்சாரத்துலேருந்து மீட்டை எடுப்போன்னு யோசிச்சுட்டு இருந்தாலாம். அப்போ வராக அவதாரத்தில் எம்பெருமான் உபதேசம் பண்ணாரே வராக புராணம், அதில் நிறைய உபாயங்கள்லாம் சொல்லியிருந்தான் பெருமாள். அதில் நல்ல முத்துக்களாக 2 விஷயங்களை தேர்ந்தெடுத்தாலாம் பிராட்டி. எம்பெருமானுக்கு பூ மாலை சமர்ப்பிக்கிறது, பாமாலை பாடுறது இப்படின்ற 2 விஷயத்தை தேர்ந்தெடுத்தாலாம். நம்மளெல்லாம் உஜ்ஜீவிக்கிறதுக்காக என்ன பண்ணாலாம், பூலோகத்தில் நம்ம அவதாரம் பண்ணி இதை 2த்தையும் அனுஷ்டிச்சு காமிக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் எப்பயுமே எல்லாத்தையும் செய்முறை விளக்கத்தோட பண்ணி காமிச்சாதான் புரியுமா. அதனால என்ன பண்ணாலாம், பூமி பிராட்டி ஆண்டாளா அவதாரம் பண்ண போகிறேன், இந்த பூமியில் பூமாலை தொடுத்து சமர்ப்பிக்க போகிறேன் எம்பெருமானுக்கு. எப்படி பூமாலை சமர்ப்பிக்கிறதுன்னு சொல்ல போகிறேன், பாமாலையை பாடி அவனுக்கு எப்படி சமர்ப்பிக்கிறதுன்னு பாமாலையும் பாட போகிறேன்னு முடிவு பண்ணாலாம். சரி, அவதாரம் பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். தந்தை யார் யாருன்னு தேர்ந்தெடுக்கணுமே. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு திவ்ய தேசமாம். அந்த திவ்ய தேசத்தில் விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார், இனிமேல் தான் அவருக்கு பெரியாழ்வார்ன்ற திருநாமத்தை எல்லா விதத்துலேயும் கொடுக்க போகிறான் எம்பெருமான். அப்போ அந்த விஷ்ணு சித்தர் என்ன பண்ணாராம், அங்கே வடபெருங்கோயிலுடையானுக்கு நந்தவனம் அமைச்சு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பாராம். தினைக்கும் அதுலேருந்து புஷ்பங்களை பறித்து மாலையா தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பாராம். நாம் பூமாலை பாமாலை இந்த 2ஐயும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு சரியான இடம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் அவதாரம் பண்ணணும். அதுவும் இந்த விஷ்ணு சித்தருக்கு திருமகளாக தான் அவதாரம் பண்ணணும்னு முடிவு பண்ணினாலாம். அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த பெரியாழ்வாருங்கிற விஷ்ணு சித்தருடைய நந்தவனத்தில் ஒரு துளசி செடி, திருத்துழாய் செடியின் அடியில் ஒரு குழந்தையாய் தோன்றினாலாம் பூமி பிராட்டி. இது ஒரு பக்கம். அங்கே என்ன பண்ணுறார் பெரியாழ்வார், விஷ்ணு சித்தரான பெரியாழ்வார் தன்னுடைய நந்தவனத்துக்கு பூக்குடலையோடு போகிறாராம். புஷ்பத்தெல்லாம் ஒன்றண்டா கொஞ்சுண்டே இருக்காராம். கொய்து எடுத்து புஷ்ப கூடையில் போட்டுட்டே இருக்காளாம். ஆடி பூரம் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆடி பூரந்த நீலே அன்புடன் காலையிலே நாடி மலர் எடுக்க விஷ்ணு சித்தர் நந்தவனம் தன்னில் வந்தார். திடீர்னு ஒரு குழந்தையின் அழுகுரல் சத்தம் கேட்குறதா. எங்கேருந்து வருது சத்தம், குழந்தை அழற சத்தம் கேட்குறதேன்னு பார்த்தாராம். ஒரு திருத்துழாய் செடியின் அடியில் ஒரு பெண் குழந்தை அப்படியே பூமாலை மாதிரி இருக்கான் குழந்தை பார்க்கறதுக்கு. அந்த குழந்தை அப்படியே பார்த்துதான் இவரை பார்த்து அழுத உடனே என்ன பண்ணாலாம், வாரியவர் எடுத்தார் வாழ்த்தி மடியில் வைத்தார் கோரி மகிழ்வுடனே விஷ்ணு சித்தர் கொண்டு வந்தார் தன் கிரகத்தில். எம்பெருமானுடைய பிரசாதமாக இந்த குழந்தை கிடச்சிருக்கு, இந்த தன்னுடைய குழந்தையா வளர்க்கணும்னு அப்படியே வாரி அணைச்சிட்டாராம். குழந்தைய ஆற்றுக்குள்ளே அழைச்சின்னு வந்தாராம். என்ன பண்ணணும், அடுத்தது நாமகரணம் பண்ணணும். குழந்தைக்கு தொட்டில் போட்டாராம். ஆசையுடன் பெண்மணிக்கு அழகியதோ தொட்டிலிட்டார் வாசமலர் கோதை எனும் வாஞ்சையுடன் பேருமிட்டார். கோதா மலர் மாலை அப்படின்ற அர்த்தத்தில் பூமாலை மாதிரி இருக்கா இந்த குழந்தை. பின்னாடி காரண பேராகவும் வரப்போகிறது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து கோதான்னு பேர் வச்சாராம். உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள்லாம் குழந்தைக்கு என்ன பண்ணுவா, பாலை ஊட்டுவா குழந்தைக்கு. அதுக்கு என்ன பண்ணுவா, சின்ன கிண்ணத்தில் வச்சு நெய் கலந்த அமுதத்தை ஊட்டுற மாதிரி அப்படியே பருப்புஞ்சாத்தை பிசைஞ்சு ஊட்டுவா. ஆனால் இந்த பெரியாழ்வார் என்னத்தை கொடுத்தாராம் அந்த குழந்தைக்கு, பாலோட சேர்ந்து கிருஷ்ண பக்தியையும் சேர்த்து ஊட்டினாராம்.
விபத பாகவத ரசமாலயம் அப்படின்னு பாகவதத்தை குடிக்கிறதுக்கு வாங்கோ வாங்கோ அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி இந்த குழந்தை நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமா பாலையும் குடித்து சாதத்தையும் சாப்பிட்டு கிருஷ்ண லீலைகளையும் கேட்டு 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 அதை அப்படியே குடிச்சு கிருஷ்ண பக்தையாகவே வளர்ந்தாலாம். கிருஷ்ணா கண்ணா 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 கண்ணான் மனசுல எங்கும் கண்ணனே நிறைஞ்சிருக்கானா. இப்படி திருத்தகப்பனார் ஊட்டின பக்தி, அந்த பக்தி வெள்ளமிட்டு நம்மளுக்கும் திருப்பாவையாவும் நாச்சியார் திருமொழியாவும் மலர போறதே பாமாலையா. அதுக்காக விதை போட்டவர் யார் தெரியுமோ? விஷ்ணு சித்தர் என்கிற கோதா பிராட்டியினுடைய திருத்தகப்பனார். அவரே ஆச்சாரியராக அமைஞ்சிட்டார் இல்லையா? அதனால அந்த கிருஷ்ண லீலைகளையும் சொல்லிகிட்டே இருக்காராம். வளர்ந்து வந்துட்டே இருக்கா கோதா. இந்த கோதா பிராட்டி சொல்றாளா, அப்பா மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன், எனக்கு கண்ணந்தாம்பா வேணும், கண்ணந்தாம்பா வேணும், அதுக்கு என்ன பண்றதுப்பா அப்படின்ன உடனே இந்த குழந்தை ஏதோ பக்தியில சொல்றதுன்னு நினைச்சுட்டு, அம்மா பாகவதத்துல நான் உனக்கு கதை சொன்னேனே, இந்த கோபிகைகள்லாம் காத்தியாயினி விரதம் அனுஷ்டிச்சு அந்த கண்ணனையே மணாலனா அடைஞ்சாலாமா, நீயும் விரதம் விரும்பா, அந்த மாதிரி எம்பெருமான் நிச்சயமா உன் பக்திக்கு செவிசாய்ப்பான்னு சாதிச்சாராம் திருத்தகப்பனார். உடனே என்ன பண்ணாலாம், தன்னையே ஒரு கோபிகையா நினைச்சுண்டாலாம். பெரியவாள்லாம் ரசமா சாதிப்பா. எப்ப அப்படி கண்ணனையே அடையணும், இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைச்சாலோ அப்பவே இவ கோபிகையா மாறலையா. அந்த கோபிகையோட பாவனையும் இடைப்பேச்சும் உடை நாற்றமும் இவளை சேர்ந்துடுத்தான். அந்த வெண்ணெய் நாற்றமும் அந்த இடை பேச்சு எல்லாம் இவள்கிட்ட சேர்ந்து கொடுத்தான், குடிபேர்ந்து கொடுத்தான். தன்னுடைய தோழிகளை எல்லாமும் மற்ற கோபிகைகளா நினைச்சாலாம். ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியா நினைச்சாலாம். விரதத்தை ஆரம்பிச்சிட்டாலாம். கண்ணா 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 கண்ணான்னு கூப்பிடணுமே, எப்படி கூப்பிட்டாலாம்? திருப்பாவைன்னு பக்தி ரசம் சொட்ட சொட்ட 30 பாசுரம் அப்படியே அமுதமா நம்மளுக்காக வச்சுட்டு போறா இல்லையா? அதுக்காக அந்த திருப்பாவை பாசுரங்களை ஆரம்பிக்கிறாளாம். முதல்ல என்ன சொல்றாளாம், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். இதுவும் திருத்தகப்பனார் தான் ஆச்சாரியன். என்ன பண்ணாராம் அவர், பாடும் மனமுடை பத்தருள்ளீர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே பல்லாண்டு கூறுமினே அப்படின்னு பல்லாண்டு பாடினார் இல்லையா? அப்போ என்ன பண்ணார், தான் மட்டும் பாடலையாம், எல்லாரும் வாங்கோ எல்லாரும் வாங்கோ, அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு. எம்பெருமான பொங்கும் பரிவோட வாழ்த்தும் போது என்ன சொல்றாராம், பாண்டிய மன்னன் வல்லப தேவனோட சபையில சர்வேஸ்வர தத்துவம் எம்பெருமான் தான் நிரூபிச்சுட்டு பெரியாழ்வார அப்படி நிரூபிச்ச விஷ்ணு சித்தர்ங்கிற பெரியாழ்வார பாண்டிய மன்னன் யானை மேலே ஏற்றி பவனி வர வைக்கிறானா. தன்னுடைய குழந்தை ஒரு போட்டியில வெற்றி பெற்றதுன்னா எப்படி அப்பா அம்மா சந்தோஷமா பார்க்க வருவாளோ, அப்படி எம்பெருமான் பிராட்டியோட வந்துட்டானா கருடாரூடனா. வந்த உடனே எம்பெருமானை பார்த்து சேவிக்கணும்னு தோணலையாம். ஐயோ இவ்வளோ அழகா இருக்கானே எம்பெருமான், அவன் கண்ணெச்சில் படிட்டுமோ அவனுக்கு அப்படின்னு பொங்கும் பரிவாளே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். எம்பெருமானுக்கு ஏதாவது கண்ணச்சில் பட்டிடுமோன்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு ஆரம்பிக்கிறாரே. அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு அப்படின்னு நாங்கள் எல்லாரும் முன்னோட சேர்ந்துருக்கிறோமே, அந்த சேர்த்திக்கு பல்லாண்டுன்னாரே. அந்த மாதிரி இவளும் என்ன பண்ணுறாளாம், கோதா பிராட்டியும் அப்படியே கூட்டமாக சேர்த்துக்கிறாளாம். நீராட போது வீரு போதுமினோ நேரிழையீர், யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ எல்லாரும் பகவத் அனுபவங்கிற நீராட்டத்தில் அமிழ்ந்து நீராட வாருங்கொள் அப்படின்னு கூப்பிடுறாளாம். திருத்தகப்பனாரோட வழியை அப்படியே அனுகாரம் பண்றா. கோபிக பாவனையை மட்டும் அனுகாரம் பண்ணல, திருத்தகப்பனார் எந்த வழியிலெல்லாம் எம்பெருமான அடையணும்னு நினைச்சாரோ அதே பக்தி, அதே பூமாலை பாமாலைன்னா அந்த வழியே இவளும் பின்னாடியே போறாளாம். அவரும் பல்லாண்டு பாடினார் பெருமாளுக்கு, இவளும் திருப்பாவையில பல்லாண்டு பாடுறாளாம். திருப்பாவையில் பல்லாண்டுன்னு பாசுரத்தை சொல்வா. எந்த பாசுரத்தை தெரியுமோ, அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், திருவிக்ரமாவதாரம் இதெல்லாம் பண்ணானே. அப்போ அவன் எவ்வளோ பெரிய சாகசங்கள்லாம் பண்ணான்.
அப்போது உன்னை பல்லாண்டு பாடினாலோ இல்லையோ யாரும் தெரியலையே, இந்திரன் வந்த ராஜ்யத்தை வாங்கிட்டு போனானே, ஒரு பல்லாண்டு பாடணும்னு தோணலையோ அவனுக்கு? அவனுக்காக போய் இறந்து மகாபலிகிட்ட வாங்கிண்டியே மூவடி மண் கேட்டு. அப்போ இந்திரன் ராஜ்யத்தை வாங்கிட்டு போனானே, ஒரு பல்லாண்டு பாடினானோ? அன்று இழந்த இழவு தீர இன்னைக்கு உனக்கு பல்லாண்டு பாடுறேன்னு திருத்தகப்பனார் வழியில் பாடுறாளாம். அன்றி உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி அப்படின்னு திருப்பாவை பாசுரங்கள் எல்லாம் முடிக்கிறா. எம்பெருமான் முகம் காட்டலையா, அதனால பக்தி பீறிட்டு வந்துதான் வெளியில. அதுதான் நாச்சியார் திருமொழியாக உருவானது. இந்த நாச்சியார் திருமொழியில் ஒவ்வொரு பதிகத்திலையும் 143 பாசுரங்கள் பாடியிருக்கா. ஒவ்வொரு பதிகத்திலையும் தன்னை எப்படி அடையாளம் காமிச்சுக்கிறா தெரியுமோ? வெறும் கோதையா அடையாளம் காமிச்சுக்கலையா, விஷ்ணு சித்தன் கோதையாவே எப்பொழுதும் அடையாளம் காமிக்கிறாளாம். மழையை தூது விடுறா, மேகத்தை தூது விடுறா, அன்னத்தை தூது விடுறா, குயிலை தூது விடுறா. இப்படி ஒரு பதிகமாக பாடுறாளே. புதுவை எர்கோன் விஷ்ணு சித்தன் கோதை விருப்புடை இன்தமிழ் மாலை வல்லார் விண்ணவன் கோனடி நண்ணுவரே. வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேருவர். விஷ்ணு சித்தன் தன் கோதைவாய் தமிழ் வல்லவர். என்னோட பாட்டுன்னு சொல்லலையா, விஷ்ணு சித்தன் தன் கோதை பட்டர்பிரான் கோதை சொன்ன நன்னூறு வாசகமாலை வல்லார் நமோ நாராயணா வெண்பாரே. வேயர் புகழ் வில்லிபுத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வரை. இப்படி ஒரு பதிகத்தையும் வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தன் கோதை சொல். எப்பயுமே குரும் பிரகாசையே தீமானு, நம்மளுடைய குருவை பிரகாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி தன்னுடைய ஆச்சாரியனும் திருத்தகப்பனாருமான பெரியாழ்வார ஒரு இடத்துலையும் பிரகாசப்படுத்துகிறா. தன்னை பெரியாழ்வார் கோதை விஷ்ணு சித்தன் கோதை புதுவை அர்கோன் விஷ்ணு சித்தன் கோதை இப்படியே அடையாளப்படுத்திக்கிறா. இப்படி பாடிண்டே போகிறாளாம். ஒரு பதிகத்தில் தோழிகிட்ட சொல்கிறாளாம், தோழி நம்மெல்லாம் யார் தெரியுமோ, ரொம்ப சின்னவாம்மா. நம்மெல்லாம் கூப்பிட்டா பெருமாள் வரமாட்டான், ஆனால் எங்கள் அப்பா கூப்பிட்டா வருவான். எங்கள் அப்பா கூப்பிட்டா நிச்சயமாக வருவான் பெருமாள். ஏன்னா எங்கள் அப்பா வெற்றி வாக சூடின போது எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கே வந்தானே, எங்கள் அப்பா கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார். நல்ல வெண்தோழி நாகனை மிசை நம்பரர் செல்வர் பெரியர் செருமானிசர் நாம். நம்பெல்லாம் யாருமா? சின்னவா. விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டும். எங்கள் அப்பா வரவழைச்சரா நிச்சயமாக வருவாம்மா அந்த எம்பெருமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாளாம், அப்பா கிட்ட போகிறாளாம். போயிட்டு அப்பாப்பா நீங்கள் கூப்பிடுங்கப்பா, நீங்கள் கூப்பிட்டான்னா அந்த பெருமாள் கண்டிப்பாக வருவான்ப்பா எங்களுக்கு. நீங்கள் கூப்பிட்டே அவன் வரலன்னா நீங்கள் பாடின பாட்டுக்கெல்லாம் அப்புறம் அர்த்தம் இல்லாமல் போயிடுமா? செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர் தம்மை முகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் யாரினியே. எந்த காலத்திலையும் எப்பொழுதும் தன்னை யார் உகப்பார்களோ அவளை எல்லாம் தாம் நுகப்பான் எம்பெருமான் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். அதனால எங்கள் அப்பாவுடைய சொல் பொய்யாகாது. எம்பெருமான் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா எம்பெருமான் சொல்லியிருக்கான்றத சொல்லியிருக்கா. அதனால தம்மை உகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் தம்மிடையே பொய்யானால் சாதிப்பார் ஆரினியே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தன்னை விஷ்ணு சித்தன் கோதையாவே அடையாளம் காமிக்கிறா. இது பாமாலை பாடின விஷயத்துல, பூமாலை சூட்டின விஷயத்துல தன் அப்பாக்கே ஒரு பெரிய கௌரவத்தையே தேடி கொடுத்துருக்கா. அந்த கோதை பிராட்டி என்ன பண்ணாலாம், இந்த நந்தவனத்துலேருந்து புஷ்பங்கள் எல்லாம் பறித்து மாலையாக தொடுத்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார். அது வழக்கம்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆரம்பத்திலேயே. அந்த மாலையை ஒரு நாளைக்கு என்ன பண்ணாலாம், இவ கண்ணாடியில் போட்டுண்டு இந்த மாலையை போட்டுண்டு நம்ம பெருமாளுக்கு பொருத்தமாக இருக்கோமா, காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும். போயிட்டு வராளாம், கையில் கண்ணாடி வளையல் போட்டுருக்காளாம், குலுக்கி பார்க்குறாளாம், தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும். அப்படியே வாயில் சாயம் பூச்சின்னு இருக்காளாம், எம்பெருமானுக்கு நான் பொருத்தமானவளாக இருப்பேனா அப்படின்னு மாலையை போட்டு பார்த்தாலாம். அப்பா வரத்துக்குள்ளே அவுத்து அப்படியே வச்சிடறாளாம் மாலை அந்த தட்டில். இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் கோவில் பட்டர் கேட்டாராம், விஷ்ணு சித்தரே பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிக்கிறீர், அதில் இங்கே பாருங்கோ ஒரு தலைமுடி இருக்கு, இதை கொண்டு பெருமாளுக்கு நான் எப்படி சமர்ப்பிப்பேன்னு திருப்பி கொடுத்துட்டாலாம். பார்த்தாராம் அப்பா, ஆற்றுல ரொம்ப வருத்தப்பட்டாராம். அப்புறம்தான் விஷயம் தெரிஞ்சுதான், தன்னுடைய திருக்குமாரத்தினுடைய காரியம் இதுன்னு, அம்மா என்ன காரியம் அம்மா பண்ணாய், இனிமே நான் போய் மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க மாட்டேன் அப்படின்னு கோயிலுக்கே போகாமல் வச்சுட்டாராம்.
எம்பெருமான் வந்தானா சொப்பனத்தில், ஆழ்வீர் தங்களுடைய திருக்குமாரத்தி சூடி களைந்த மாலை தான் எனக்கு மிகவும் முகப்பானது, நாளையிலேருந்து நீர் அந்த மாலையை கொண்டு வந்து எனக்கு சமர்ப்பிக்க வேண்டியதுன்ட்டானான். அப்படியே ஓடி போனாராம், தம் பொண்ணை கட்டி அணைச்சிண்டாராம். மாலையை போய் சூடி களைந்த மாலையை கொண்டு எம்பெருமானுக்கு சாத்தினாலாம். சாத்தின உடனே எம்பெருமான், உம்முடைய பெண் எம்மையே ஆண்டவளப்பா அப்படின்ன உடனே ஓடி வந்தார, ஆண்டாள் 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 ஆண்டாள்னு கூப்பிட்டுட்டு வந்தாராம். அதனால தான் சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார், எல்லாருக்கும் எவ்வளவோ கௌரவம் வரலாம், ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு கௌரவம் தேடி கொடுத்துருக்கிய கோதா பிராட்டியே, எப்படிப்பட்ட கௌரவம் தெரியுமோ? எவ்வளவோ பாசுரங்கள்லாம் பாடினார் எம்பெருமான் மேலே. பெரியாழ்வார்ங்கிற வார்த்தைக்கு சுவாமி தேசிகன் அழகாக ஒரு ஐதீகத்தோடு அனுபவிக்கிறார். நீ கொடுத்த மாலையை கொண்டு எம்பெருமானுக்கு சூட்டி களைந்த மாலையை எம்பெருமானுக்கு கொண்டு சமர்ப்பிச்சாரே, அதனால பெரியாழ்வார்னு கொண்டாடினான் பெருமாள் அப்படின்னு சாதிக்கிறார். தாதஸ்துதே மதுவித சுதிலேஷ வஷ்யாதே கர்ணாமிருதை சுதிசதை ரணவாப்த பூர்வம் தன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலா லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். பெரியாழ்வார்ங்கிற திருநாமத்தை எம்பெருமான் வாய் நிறைய கூப்பிட்டானாம் பெரியாழ்வார்னு. எதனால தெரியுமோ? எல்லார் ஆழ்வார் மாதிரியுமா அவரும் எம்பெருமான் மேலே பாசுரங்கள்லாம் பாடினாரம்மா. ஆனால் நீ சூடி களைந்த மாலையை கொண்டு போய் சமர்ப்பிச்சாரே, அதனால பெரியாழ்வார்னு பகமானிச்சான் பெருமாள் அப்படின்னு கொண்டாடுறார். அதனால தான் கோதாஸ்தியோட ஆரம்பத்தில் எப்படி தாயாரை அறிமுகப்படுத்துகிறாராம் கோதா பிராட்டிய, ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணக சரணம் பிரபத்யே. விஷ்ணு சித்தர்ங்கிற குலம் அந்த நந்தவனத்தில் அந்த கற்பக விருட்சம் மாறி வந்த கோதா பிராட்டியே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் கோதாஸ்துதே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஆச்சு. பெரியாழ்வார் திவ்ய தேசத்து எம்பெருமான்களில் யாரையாவது ஒருத்தரை நீ பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோமா, கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சுமா, எல்லாரையும் வரவழைக்கிறேம்மான்னு வரவழைக்கிறார். திருவரங்கநாதனை தேர்ந்தெடுக்கிறா பிராட்டி. கல்யாணம் மாறுதான். எப்படி கல்யாணம் மாறுதான்? கல்யாணம் ஆனோடனே அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஏற்றம் வருதான்? ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத். எந்த ஆழ்வாருக்கும் கிடைக்காத பெருமை ரங்கநாதனுக்கே மாமனார்ன்ற ஒரு பெருமையை கௌரவத்தை தன்னுடைய திருத்தகப்பனாருக்கு பெற்று கொடுத்தாளாம் ஆண்டாள். அதனால ஊஞ்சல் ஆடுறாளாம் ஆண்டாள் நாச்சியாரும் திருவரங்கனும். அப்போ லாலி பாடுறாளாம் எல்லாரும். அடி புற துதித்த ஆண்டாளாம் கோதே அணியரங்கராஜனுடன் ஆடினலாம் கோதே லாலி அப்படின்னு முதல் வரி பாடுறோம். அடுத்த வரி என்ன பாடுறோம்? பாடி பாமாலை தந்த யாரோட கோதையா? பட்டர் வீரான் கோதே பணியரங்கராஜனுடன் ஆடினலாம் கோதே லாலி அப்படின்னு பட்டர் பிரான் கோதை திருவரங்கனுடைய லாலியாடினாள் அப்படின்னு தானே நம்ம பாடுறோம். வாழி திருநாமத்திலையும் எப்படி சொல்கிறோம்? பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே அப்படின்னு தான் அனுபவிக்கிறோம். இப்படி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையா சூடி கொடுத்த மாலையினாலையும் திருத்தகப்பனாரான ஆச்சாரியனான பெரியாழ்வாருக்கு கௌரவத்தையும் எம்பெருமானுக்கு மாமனாருங்கிற பட்டத்தையும் கொடுத்தாலாம். பாடி கொடுத்த பாமாலையும் தகப்பனார் வழியில் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடினாலாம். எல்லாத்தையும் விட ஆச்சாரிய அபிமானம் நமக்கு உத்தாரகம்னு நம்மளுக்கும் காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் ஆச்சியார் திருமொழியில் ஒரு பதிகத்திலையும் விஷ்ணு சித்தன் கோதை விஷ்ணு சித்தன் கோதைன்னு நம்மளை தன்னையே அடையாளப்படுத்தினாலாம். இப்படி பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான கோதையை அவளுடைய திருவருளால் இன்னைக்கு அனுபவித்தோம். அமுதன மரங்கனுக்கே மாலையிட்டாள் வாழியே ஆண்டாள்தம் இணையடிகள் அனபரதம் வாழியே வாழியே. நமஸ்காரம்.